டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற சிம்பிளிஃபிகேஷன் சுருக்கங்களை எல்லா டைப் ஆஃப் சம்ஸும் பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பாருங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கலாம். மாத்திரம் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 7 1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்த ஆன்சரை 2ஓட ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -9/7 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு -26/7 கிடைக்கும். ஓகேவா? தென் உங்களுக்கு அடிஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் 42 + 4 46/7 அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மீதி இருக்க நம்பரை மட்டும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது -9 -26 என்ன ஆகும்? உங்களுக்கு ஆட் ஆகி இந்த நெகட்டிவ் சிம்பிள் மட்டும் வரும். ப்ளஸ் 46 பண்ணால் உங்களுக்கு 11/7. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 2 நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் 2 நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருந்து நடுவில் மைனஸ் இருந்தால் நான் சொல்ல போகிற இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ண தேவையில்லை. இந்த 2 நம்பரையும் ஒரு வாட்டி ஆட் பண்ணி எழுதுங்க, ஒரு வாட்டி சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? வர ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 171ஐயும் 69ஐயும் நீங்கள் ஆட் பண்ணால் 240 கிடைக்கும். அதே மாதிரி 171ஐயும் 69ஐயும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் 102 கிடைக்கும். டினாமினேட்டரில் எந்த வேல்யூ இருக்கோ அந்த ஆன்சரை கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் இந்த கொஷினுக்கான பர்டிகுலர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு மட்டும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் கொஷின் போகலாம். போன கொஷினில் எந்த ஃபார்மேட் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்குது. அப்போ இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்ன சொல்லிடணும்? 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டினாமினேட்டரில் வர வேல்யூ ஆன்சரில் எய்தர் ப்ளஸ் இல்லை மைனஸ் பண்ணும்போது கிடச்சிருந்தா அதை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் நம்ம இந்த சம்முக்கான ஆன்சர்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்களேன், ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு 121,966 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஆட் பண்ணி பார்த்தா. இதே நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 30,000, அதாவது 30,000 கிடைக்கும். பாருங்கள், டினாமினேட்டரில் 30,000 இருக்குது. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ண ஆன்சரில் கேன்சல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அங்கே தான் டிஃப்ரெண்ட் ஆன்சர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மாதிரி சம் கொடுத்துட்டா முடிகிற நம்பர் லாஸ்ட்டில் நம்பர் வருதுல்ல, அதை முதல் எடுத்து எழுதிக்கோங்க. √100 கரெக்டாக அதை எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் சைன் பாருங்கள், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ நம்ம மைனஸ் போட்டுட்டு ஸ்டார்டிங் நம்பர் எழுதணும். ஸ்டார்டிங் நம்பர் என்ன? 1. கரெக்டாக? இந்த மாதிரி சம்மில் எல்லாமே லாஸ்ட் டிஜிட் சைனு ஃபஸ்ட் டிஜிட் போட்டுட்டு இப்போ நமக்கு √100 என்ன? 10ன்னு கிடைக்கும். -1. ஸோ 9. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சமுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் இன்ஃபினிட்டின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை, ஒரு 5 ரூட் தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் ரூட்னால 2ன்னு எழுதிட்டு எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். மொத்தம் நமக்கு 5 ஸ்கொயர் ரூட் இருக்குது. அதை அப்படியே பவரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ 2/5க்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. நமக்கு 5 வாட்டி 2ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 32 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? கொஸ்டினில் பாருங்கள் எந்த நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8ன்ற நம்பர் இருக்குது. ஸோ அந்த 8ஐ எழுதிட்டு பவரில் இந்த கண்டுபிடிச்ச 32ஐ போட்டுட்டு 32ஓட 1 மைனஸ் பண்ணுங்கள். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? அப்போ நமக்கு 31ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது ரொம்பவே ஈஸியான ஷார்ட்கட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அப்படியே 6th கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு போன சம்மில் இன்ஃபினிட்டி இல்லை, இந்த சம்மில் உங்களுக்கு இன்ஃபினிட்டி இருக்குது. அப்படின்னா கொஸ்டினில் எந்த நம்பர் இருக்கோ அது தாங்க ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்து ஒரே நம்பர் இருந்தால் அதான் ஆன்சர். ஸோ √5க்கு என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், உங்களுக்கு சேம் நம்பர் இருக்குது, இன்ஃபினிட்டிலாம் இருக்குது தான், ஆனால் சைன் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் இல்லை சைன் கொடுத்துட்டாலே இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்ஃபினிட்டியில் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா அப்படின்னா பாருங்கள், √4n-3 + 1/2. கொஸ்டின் ஸ்டார்டிங்கில் 6 ப்ளஸ்ன்னு இருக்குது, அதனால நடுவில் +1/2 இருக்குது.
இதே மைனஸ் இருந்திருந்தா √4n-3 -1/2 இருக்கும். இது ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னன்றது எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதான். இங்கே 6ன்ற நம்பர் காமனாக இருக்குது. ஸோ மல்டிப்ளைட் பை 6 -3 ஓகேவா ப்ளஸ் 1/2. சரியா? இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். 4 6 are 24 -3 பண்ணால் 21 கிடைக்கும். ஸோ √21 + 1/2. இதுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ண வேணாம், ஏன்னா ஆப்ஷன்லேயே ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின் பார்க்கலாம். ஏடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணல? ஆமாம், செகண்ட் கொஸ்டின்லேயும் தேர்ட் கொஸ்டின்லேயும் பார்த்துருப்போம். அதே ஃபார்மேட் தான், ஆனால் பாயிண்டில் இருக்குது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணுன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த சம் இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். என்ன சொல்லியிருக்கோம்? 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி, 2 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. ஆன்சர் கிடைக்கிறது டினாமினேட்டரோட சேமாக இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னு சொல்லியிருந்தோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1.000 கிடைக்கும். சரியா? நீங்கள் முடிஞ்சால் பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 0.456 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டினாமினேட்டர் பாருங்களேன், டினாமினேட்டரும் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்க ஆன்சரும் சேமாக இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் இந்த கொஷின். ஸோ 1.000 தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 9th கொஷின் பாருங்க. உங்களுக்கு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ஆர்டர், பிராக்கெட் எல்லாமே இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரூல் போர்ட் மாஸ். உங்களுக்கு தெரியும், பின்றது பிராக்கெட், ஓன்றது ஆர்டர் இல்லை ஆஃப், டின்றது டிவிஷன், எம்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டரில் பிராக்கெட் வருதுனால பிராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஆஃப்ன்றது ஆர்டர் அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக அதை மாற்றிக்கலாம். கரெக்டாக? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வருது, ஸோ அதை பண்ணக்கூடாதுன்னு விட்டுறாதீங்க. ஆஃப்ன்றது ஓ, ஓகேவா? ஸோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டிவிஷன் போகணும். இப்போது இந்த ஆஃப்ன்ற எல்லாத்தையுமே மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றி எழுதிக்கோங்க. சரியா? எழுதிட்டு நீங்கள் அதை தான் சால்வ் பண்ணணும். சரியா? ஆஃப் வேறு, மல்டிப்ளிகேஷன் வேறு. சரிங்களா? ஸோ நீங்கள் இதை தான் முதல்ல சால்வ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு பாருங்கள், இப்போது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 2 டைம்ஸ் 9 3 டைம்ஸ் போகும். ஸோ 3/2 கிடைக்கும். டிவைடட் பை அங்கேயும் ஆஃப் இருக்கிறதுனால அதை முதல்ல சால்வ் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணால் 1/2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இன்னும் நமக்கு பிராக்கெட் முடியலை, ஃபஸ்ட்டு அதை தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ டிவிஷன் சிம்பிளை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா அப்படியே ஸ்வாப் ஆகிடும் நம்பர். கரெக்டாக? மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிறது மேலேயும் போயிட்டு உங்களுக்கு 1/2 இருக்குது 2/1 மாறிடும். இப்போ கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும்? உங்களுக்கு 3 தான் இருக்கும். ஸோ 48 டிவைடட் பை 12 × 3 இருக்கும். இதில் பாருங்கள், டிவிஷன் தான் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ டிவைட் பண்ணால் உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ 4 × 3 உங்களுக்கு 12ன்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் டி 12 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சம்மில் போர்ட் மாஸ் ரூலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷின் பாருங்கள், உங்களுக்கு இந்த ரூட்டில் இருக்க நம்பர் பாருங்களேன், காமனாக இருக்குது. √3 √3 √3 அப்படி அந்த மாதிரி காமனாக வந்துட்டு அதை தனியாக எழுதி வச்சுட்டு மீதி இருக்கிறத சைனோட சால்வ் பண்ணுங்கள். 5 + 18 - 2 இருக்குது. கரெக்டாக? இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 21 கிடச்சிடும். அதை √3யோட எழுதிக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள் ஷார்ட்கட். என்ன காமனாக இருக்கோ அந்த √3 எழுதிட்டு மீதி இருக்கிறத சால்வ் பண்ணி எழுதிருங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஆல்ரெடி பார்த்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இங்கே இன்னொரு பார்ட் இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ணுங்கள், முதல் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை சால்வ் பண்ணி முடிங்க. என்ன சொல்லியிருந்தோம்? இந்த 2 நம்பரை ஒரு வாட்டி ஆட் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் ஒரு வாட்டி சப்ராக்ட் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட சால்வ் பண்ணிவிட்டு வச்சுருங்க, அதுக்கப்புறம் அந்த 2வது பார்ட்டுக்கு போகலாம். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6527. சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 2185. ஸோ 2185ன்றது டினாமினேட்டரில் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிறது தான் ஆன்சர்னு சொல்லிடாதீங்க, அது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு இன்னொரு பார்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டை எடுத்து இப்போ இதோட எழுதுங்க. கரெக்டு தானே? ஸோ எடுத்து எழுதுங்க. 4356ஐயும் 2171ஐயும் ஆட் பண்ணால் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 6527. பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு? சால்வ் பண்ணுங்கள். இப்போது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக? உங்களுக்கு ஆன்சர் பாருங்களேன், 1ன்னு கிடச்சிரும். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்பவே சிம்பிள் தான், நீங்கள் யோசிக்கிற லாஜிக் அண்ட் ஷார்ட்கட் தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 12 பாருங்கள். இந்த மாதிரி கொஷினில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருந்து, அதாவது வித்தியாசமான நம்பர் இருக்குன்னா மொதல் நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க ரூட்டோட சைனோட.
√43 ப்ளஸ் அந்த ப்ளஸ்ன்றது மைனஸ்ன்றது தான் முக்கியம். ஏன்னு சொல்கிறேன், இந்த 4 ஆப்ஷனுமே எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க. அதாவது 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. நான் இந்த 2 மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த 2 தான் இதோட நியர்பை வேல்யூ. ஓகேவா? அதாவது முன்னாடி 36 வரும் ஸ்கொயர் டேர்ம், அடுத்த ஸ்கொயர் டேர்ம் 49 வரும். இங்கே ப்ளஸ் இருந்தால் 43க்கு அதுக்கப்புறம் வர நம்பர் என்ன? 49. நியர்பை நம்பர் 49 தான். ஸோ எதோட ரூட்? 7ஓட ரூட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மைனஸ் இருந்திருந்தால் நீங்கள் 36 எடுத்துருக்கணும். அதாவது 6ன்ற ஆன்சர் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி சம்ஸை நான் அடுத்தடுத்த கொஷினில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 13th சம் பாருங்கள். அப்படியே 12th சம்மோட ஃபார்மேட் தான். டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது, சைன் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண சொல்லிடணும்? ஃபஸ்ட்டு நம்பரை ரூட்டோடையும் சைனோடையும் எடுத்துக்க சொல்லணும். √77 - 1 இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? ஆப்ஷனில் இருக்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. என்ன எழுதுவீங்க? 13 × 13, 16 × 16, 19 × 19, 8 × 8 எழுதுவீங்க. பண்ணிவிட்டு எந்த நம்பர் நியரஸ்ட்டாக வருது 77 கூடன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனுமே நான் வராதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100க்கு மேலே வரும். ஆனால் நமக்கு 77 மட்டும் தான் இருக்குது. இப்போ 77க்கு நியரஸ்ட் என்ன? 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. இது ரெண்டும் தான் நியரஸ்ட்டு ஸ்கொயர். கரெக்டாக? ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 77க்கு பின்னாடி என்ன நியரஸ்ட் வேல்யூ இருக்கோ அதுதான் ஆன்சர். ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 81 கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 64, அதாவது 8 தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ஷார்ட்கட். அங்கே ப்ளஸ் இருந்தால் 77க்கு முன்னாடி வர ஸ்கொயர் டேர்ம், மைனஸ் இருந்தால் 77க்கு பின்னாடி இருக்க ஸ்கொயர் டேர்ம். அவ்வளோதாங்க ஷார்ட்கட். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் இதே மாதிரி இன்னொன்றில் பார்க்கலாம். உங்களுக்கு மொத்தமாக இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடும். சரியா? ஓகேவா? இதுதான் ஃபார்மேட்டு. உங்களுக்கு இப்போ 14th சம் பார்க்கலாம். இதுவும் அதே ஃபார்மேட் தான். பாருங்கள், டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது, உங்களுக்கு சைனும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள்? உங்களுக்கு ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. √58 ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருந்தோம்? 4 ஆப்ஷனையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். 7 × 7, 8 × 8, 9 × 9, 6 × 6. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு 49, 64, 81 and 36ன்னு வரும். இதில் 58க்கு எந்த 2 நம்பர் நியரஸ்ட்டுன்னு பாருங்களேன். 49 and 64. ஓகேவா? அதை ரெண்டையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன சொல்லிடணும்? 58க்கு முன்னாடி வர நம்பர் எடுக்கணும். மைனஸ் இருந்திருந்தால் உங்களுக்கு 49 வந்திருக்கும். ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்படின்னா 58க்கு முன்னாடி வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் 8 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 15th கொஸ்டின் கேட்கலாம். அதே ஃபார்மேட்டில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட் நம்பரை எடுத்து எழுதிக்கணுமா? ரூட்டோட சைனோட எழுதிட்டோம். இப்போ ஆப்ஷன் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுத போகிறோம். ஏன் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சம்ஸ் 4 காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த சம்மை சால்வ் பண்ணணுன்ற நெசசரி வராது. உங்களுக்கு புரிஞ்சிடும், நல்லா ஞாபகமாக இருக்கும். ஸோ இப்போ 41ஓட நியரஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? என்னென்ன நம்பர் வரும்? 36 1, 49 1. கரெக்டாக? பாருங்கள், 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். இப்போது மைனஸில் இருக்குது. மைனஸில் இருந்தால் என்ன பண்ண சொன்னேன்? 41க்கு பின்னாடி இருக்க வேல்யூ, அதாவது 36, 6 ஸ்கொயர். கரெக்டாக? நியரஸ்ட் வேல்யூன்றது ரொம்பவே முக்கியம் இந்த ப்ராப்ளமுக்கு. கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால நம்ம 36 தான் எடுக்கிறோம். ப்ளஸ் இருந்தால் என்ன எடுத்திருப்போம்? 49 எடுத்திருப்போம். அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 16th கொஸ்டின் பார்க்கலாம். நல்லா பாருங்கள், 789ன்றது 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி 211ன்றது 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேவா? டினாமினேட்டரை இந்த மாதிரி சம்மில் பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு செம ஷார்ட்கட் என்னன்னா, அந்த 2 நம்பரையும் சைன் படி சால்வ் பண்ணுங்கள். ப்ளஸ் இருக்குது, ஸோ ஆட் பண்ணி எழுதுனா உங்களுக்கு 1000 கிடைக்குதா? அவ்வளோதாங்க ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது ஷார்ட்கட். ஒரிஜினல் மெத்தட் என்னென்னு நான் சொல்கிறேன், பட் அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் டைமில் லேட் ஆகும். இப்போ 789 ஏன்னு வச்சுக்கோங்க, 211 பின்னு வச்சிங்கன்னா a³ + b³ கீழே பாருங்கள், a² - a × b + b² அப்படின்னு வரும். சரியா? இதை பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியுது. கரெக்டாக? இப்போ a³ + b³ ஃபார்முலா என்னன்னு நான் கீழே எழுதுறேன். என்ன ஃபார்முலா? a + b ஆஃப் a² + b² - ab. இதுதான் a³ + b³ ஃபார்முலா. சரியா? இப்போது a³ + b³ வேல்யூவை அங்கே ஈக்குவேஷனில் போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? a + b, a³ + b³ - ab
கீழே பாருங்களேன் என்ன கிடைக்குன்னு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்போ பாருங்களேன், மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கேன்சல் பண்ணுங்கள். ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் பி தானே இருக்குது. ஏன்னா என்ன 789, பினா என்ன 211. அவ்வளோதானே. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 1000ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் டைமில் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் 2 செகண்ட்ஸில் ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? அவ்வளோதாங்க ஆன்சர். இந்த மாதிரி சம்முக்கு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப ரொம்ப டைமை நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமில். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 17th சம் போன சம்மில் பார்த்தா அதே ஃபார்மேட் தான், பாயிண்டில் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி 3 நம்பர் மல்டிப்ளை இருக்குது, நடுவில் சைன் பாருங்கள் மைனஸ் இருக்குது. என்ன சைன் இருக்கோ அதுபடி தான் பண்ணணும். அப்போது இந்த 2 நம்பரையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும்? 0.02ன்னு கிடைக்கும். அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நடுவில் என்ன சைன்னு பாருங்கள், அதைப்படி நீங்கள் சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். சரியா? இப்போது நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 18th கொஷின் பாருங்கள், ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆனால் போன சம்மில் 2 நம்பர் 3 வாட்டி இருந்துச்சு. இங்கே 3 நம்பர் 3 வாட்டி மல்டிப்ளை ஆகி நிறைய வாட்டி இருக்குது. அப்படின்னாலும் அதே ட்ரிக் ஃபாலோ பண்ணலாங்க. சரியா? நீங்கள் டினாமினேட்டரோ இல்லை சைடில் இருக்க வேலையை எதுவுமே பார்க்க வேணாம். ஜஸ்ட் அந்த 3 நம்பரை என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் வச்சு சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ அந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி எழுதுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? அது 2 நம்பர் இருந்தாலும் சரி, 3 நம்பர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு இந்த ஷார்ட்கட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 100ன்றது கிடைக்கும். ஆப்ஷனில் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு சைன் தான் முக்கியம். இதே மைனஸ் இருந்தால் இந்த 3ஐயும் மைனஸ் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் 19th கொஷின் போகலாம். 19th கொஷின் பாருங்கள், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் நிறையா வாட்டி கேட்ட கொஷின். 2 நம்பர் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் கண்ணை மூடிட்டு ஆன்சர் 4ன்னு டிக் பண்ணிடுங்க. ஏன்ற ரீசன் நான் சொல்கிறேன். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை ஏ இன்ட்டு பி அப்படின்னு இருக்கு. இப்போ ஏக்கு பிக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ வேணால் வச்சுக்கோங்க. 2,3, 3,4, 3,5 எந்த வேல்யூ வேணால் ஏக்கும் பிக்கும் வச்சுக்கோங்க. நான் 2, 3 எடுக்கிறேன். ஏன்னா அதுதான் சின்ன நம்பர், பக்கத்தில் வர நம்பரும் கூட. அதனால் இப்போ ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3 வச்சு நான் சால்வ் பண்ணுறேன். இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்கள் பாருங்களேன். ஓகேவா? இது ஒரு ஷார்ட்கட் மட்டும்தான். இப்போ பாருங்கள், 5 ஸ்கொயர் மைனஸ் 1 ஆஃப் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 6ன்னு கிடைக்கும். ஸோ 25 மைனஸ் 1/6 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஏன்னா -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸாக மாறிடும், மீதி ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ 24/6ன்னு வரும். நீங்கள் கேன்சல் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். வந்துருச்சா? இந்த மாதிரி ஃபார்மேட் பார்த்துட்டாவே நீங்கள் ஆப்ஷன் டி 4ன்னு டிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? 4ன்ற ஆன்சர் தான் கண்டிப்பாக வரப்போகுது. நீங்கள் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இது ஷார்ட்கட் தான், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் 2, 3க்கு பதிலாக 3, 5, 3, 4 கூட போட்டு பாருங்கள். இல்லை எந்த நம்பர் வேணால் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் 4 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 20th கொஷின் பாருங்கள், போன சம் மாதிரி தான். இந்த எல்லா சம்மே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயரில் அந்த 2 நம்பர் தான் இருக்குது. அப்படி இருந்தால் எந்த ஆப்ஷனில் 4 இருக்கோ அதை டிக் பண்ணிடுங்க, அதான் ஆன்சர். ஏன்னா ஏபிக்கு பதிலாக என்ன சொல்லியிருந்தேன், எந்த வேல்யூ வேணால் கொடுத்துக்கோங்க. 2, 3, 3, 4, 3, 5 எது வேணால் கொடுத்துட்டு கொஸ்டினில் இருக்க ஃபார்மேட்டோட ஈக்குவேஷனில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு 4 தான் வரும். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. இதில் ஏபிக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டாலும் நான் ஷோராக சொல்கிறேன், ஆன்சர் உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஆப்ஷன் சி 4 கிளிக் பண்ணிடலாம். 4 தான் ஆன்சராக வரும் இந்த மாதிரி சம்முக்கு எல்லாமே. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால். பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.